இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ரெசிபி வித்தவுட் ஆயில் சோயா சங்க்ஸ் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல சோயா சங்க்ஸ் 150 கிராம் அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா தண்ணியில் 2 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா ஹாட் வாட்டர் ஊற்றி நல்லா மூழ்கிற அளவுக்கு ஹாட் வாட்டர் ஊற்றிட்டு ஒரு 1/2 hour அப்படியே விட்டுடலாம். இப்போ வித்தவுட் ஆயிலுங்கிறதுனால கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா சிம்மில் வச்சுட்டு 2 பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு எல்லாம் போட்டு வாசனை வந்ததுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகா, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு 10 பல்லு பூண்டு அப்படியே தோலோடையே போட்டிருக்கேன், ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்லா பெரிய பெரிய ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டுட்டு தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா சாமான்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், அதோடையே ஜீரகப்பொடி 1 டீஸ்பூன். இப்போ உங்ககிட்ட சிக்கன் மசாலா இருக்குன்னா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கரம் மசாலா ஆட் பண்ணிவிடுங்க. எல்லா மசாலாவும் ஆட் பண்ணதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 பெரிய தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதோடையே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் தேங்காய் துருவினது ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதோடையே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சுக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகி சூப்பராக வதங்கிடுச்சு. இப்போ இது ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம சோயா சங்க்ஸை தண்ணியே இல்லாமல் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். இது ஏன் இப்படி புழியிறோம்னா, நம்ம கிரேவியில் போடும்போது இதில் தண்ணி இருந்ததுன்னா கிரேவியை அப்சர்வ் பண்ணாது, டேஸ்ட் இருக்காது. அதனால் இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் புழிஞ்சதுக்கப்புறம் இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் செடிக்கு ஊற்றிடுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து இப்போ கிரேவியில் நல்லா மசாலா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டாக மைய அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம கிரேவி வந்து குக்கரில் தான் பண்ண போகிறோம். 1/4 ஸ்பூன் ஜீரகம் போட்டு லைட்டாக பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டை அதில் போட்டு ஒரு 2-3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. மசாலா நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். கொதிக்கும் போதே அதோட ஸ்மெல்லு ஹெவியாக சூப்பராக வந்துடும். இப்போ தேவையான அளவு ஃபஸ்ட்டு தான் சால்ட் ஆட் பண்ணோம், அதனால் டேஸ்ட் பார்த்துட்டு இப்போ சால்ட் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ 10 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற சோயா ஃபுல்லாக அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடிப்பிடிக்காமல் கேஸை நல்லா சிம்மில் வச்சுட்டு 3 சவுண்டு விட்டுக்கலாம். இப்போ இந்த சோயா சங்க்ஸை 3 சவுண்டு விட்டதுக்கப்புறம் திறந்து பார்த்தோம்னா நல்ல கிரேவி திக்காக, அதே சமயம் சோயா சங்க்ஸ் பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா சாஃப்டாக அந்த கிரேவியை அப்சர்வ் பண்ணி சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா ஃப்ரெஷ் கொத்தமல்லி கொஞ்சமாக ஆட் பண்ணால் நம்மளோட வித்தவுட் ஆயில் சோயா சங்க்ஸ் கிரேவி ரெடி. இது வந்து ஒயிட் ரைஸோட, இடியாப்பம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் ஒரு சூப்பர் சைட் டிஷ்ஷாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க முதல்ல ஆயிலை கட் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வெயிட் ரெடியூஸ் ஆகிடும். இந்த மாதிரி ஹெல்த்தி ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.